ஹே ஹாய், வெல்கம் டு கண்மணி மேக் ஓவர். ஸோ என்னோட சேனலில் யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு ரெசார்ட் வந்திருக்கேன். என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக நான் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ நான் சைடஸ்க்கு தான் மேக்கப் பண்ண வந்திருக்கேன். இன்னும் 2 பேருக்கும் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ வந்த உடனே ரெசார்ட்டை சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ க்ரீன் டீ அவைலபிளாக இருந்துச்சு. டயட்டில் இருக்கிறதால பெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவும் எடுத்துக்கிட்டு ப்ரைட் வர்றதுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால் நாங்கள் 3 பேரும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்ட்டு ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் ரூம்ஸு, அங்கே இருக்கிற லொக்கேஷன் ஆகட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் எடுத்துகிட்ருக்கேன் வீடியோ. அந்த ரூமில் இருந்த ரெஸ்ட் ரூமில் வந்து அந்த ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மிரர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாருங்கள் லைட் செட்டிங் எப்படி இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. 3 கலர்ஸ் இருக்குது, ப்ளூ, ரெட் அண்ட் வார்மு. ஆரஞ்சு கலர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சும்மா இப்படி டச் பண்ணாலே கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக வந்து விலாகர்ஸ்க்கெலாம் இதில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட் கேர் பண்ணுறதுக்கு, மார்னிங் ருட்டீன்னு அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் இந்த மிரர் ரொம்பவே நல்லா செட் ஆகிடும். அண்ட் மார்னிங் சீக்கிரமாக மேக் ஓவர் இருந்ததால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். இதுதான் நாங்கள் இருந்த பெட்ரூம், அந்த ரூம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இது எங்களோட மேக்கப் கிட்ஸ் அண்ட் நாங்கள் கேரி பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் இருந்தது. எங்கள் 3 பேரில் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நைட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணலை இங்கே ஸ்டே ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க ரிட்டர்ன் போயிட்டு மார்னிங் வந்தாங்க ரிட்டர்னு. நாங்கள் 2 பேர் தான் இந்த ரூமில் இருந்தோம். லாக்கர்லாம் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். லாக்கரில் வைக்கிற அளவுக்கு எந்த ஒரு திங்ஸ் இல்லை. பட் சேஃப்டிக்காக இந்த மாதிரி லாக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வச்சுருந்தா இந்த லாக்கரில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மேபி இருக்கலாம். என்ன பண்ணுறனோ இல்லையோ, எப்படியும் டீ, காஃபி, மில்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லையா. ஸோ எங்கே க்ரீன் டீ பார்த்தா கூட அது வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். க்ரீன் டீ ஆப்வியஸாக எடுத்துப்பேன். ஸோ இது மார்னிங் எந்திரிச்ச உடனே எடுத்த வீடியோ. 4க்குலாம் அலாம் வச்சு எந்திரிச்சாச்சு. ஒரு 4:30க்கு குளிக்க போயிட்டு 5 o'clock அங்கே ரெடி ஆகிட்டு போயிட்டேன். ஸோ இவங்க தான் நான் ரெடி பண்ண என்னோடய கிளைண்ட். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஆஃப்டர் மேக்கப் வாட் எவர் அவங்களோட ரெஃபரன்ஸ் மேலே தான் பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க போல்ட் ஐ கேட்டிருந்தாங்க. அவங்க மேக்கப் அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. எல்லோரும் வந்து வீடியோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த ரெட் சாரிக்கு அந்த மேக்கப் ரொம்ப நல்லா சூட் ஆகிருந்துச்சு. ஷீஸ் அ மலையாளி சேச்சி. அவங்களோட மேக் ஓவர் பார்த்துட்டு நிறையா பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க, காண்டாக்ட் வாங்கிட்டாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் இது வந்து அன்றைக்கி நைட்டு நாங்கள் சாப்பிட்டது. ஸோ நைட் இந்த ஃபுட் எடுத்துக்கிட்டோம். அஃப்கோர்ஸ் இது சாப்பிடக்கூடாது, பட் ஸ்டில் சாப்பிட்டாச்சு. இவங்க தான் என்னோட ஆர்டிஸ்ட்ஸ். வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஃபன் பண்ணோம் நாங்கள் 3 பேர் சேர்ந்து. ஸோ இது ஏர்லி மார்னிங் 5 o'clock எடுத்த வீடியோ. அதை சொன்னேன் இல்லையா, மார்னிங் மேக்கப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன் மேக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ மார்னிங் இந்த மாதிரி இருந்துச்சு வியூ. ஃபுல்லு டார்க்காக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லலாம். நாங்கள் இருந்த ரூம் ஆப்போசிட் சைடு ரூம் இருந்துச்சு. என்ன ஃபன்னுன்னா வந்து மார்னிங்கு வந்துட்டு நான் போயிட்டு ரூம் வந்துட்டு நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். எந்த ரூம்னு தெரியாமல் பக்கத்து ரூமில் போயிட்டு நான் ரொம்ப நேரம் தட்டிகிட்டே நின்றுட்டுருக்கேன். அவங்க ஃபைனலாக அங்கிள் வந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு, ஓ ஷிட் இந்த ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா தெரிஞ்சிருச்சு அந்த ரூம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அகெயின் கெட் பேக் வந்துட்டு சேச்சியை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு மார்னிங் வந்து ஒயிட் வித் கோல்டு மிக்ஸ்டு ஒரு சாரீ அண்ட் ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த மேக் ஓவர். பட் ரொம்ப லேட் ஆனதால் சீக்கிரம் ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளிப் கூட என்னால் எடுத்துக்க முடியல, ஒரு வீடியோ கூட பண்ணிக்க முடியல. பிகாஸ்
அவங்களுக்கும் ரொம்ப டைம் இல்லை இல்லையா. ஸோ அவங்க தான் மெயின் பார்ட் ஆஃப் த ஈவெண்ட்டு. ஸோ ப்ரைடோட அண்ணி அவங்க, அதனால் அவங்க சீக்கிரமாக போகணும் அப்படின்ட்டுக்காக பிஃபோர் மேக்கப் வந்துட்டு நான் கிளிப் எடுத்திருந்தேன். திஸ் இஸ் ஹவ் ஷீ லுக்ஸ், ஓகேவா, இந்த மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த சாரிக்கு ஹேர் ஸ்டைல் அது எல்லாமே அவங்களோட ரெஃபரன்ஸ் தான். அவங்க எப்படி கேட்டாங்க அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன். ஆஃப்டர் த மேக்கப் ரூம் இந்த மாதிரி தான் க்ளம்ஸியாக இருந்துச்சு. இது அவங்களோட ரூம். ஸோ அங்கேருந்து நான் பேக்கப்லாம் பண்ணி அகெயின் எங்கள் ரூமுக்கு வந்துட்டு அகெயின் வந்து க்ரீன் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்னியோட ஒர்க் வந்து எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அங்கேருந்து நாங்கள் கெட் பேக் ஆக வேண்டிய டைமு. சேச்சியை தேடிட்டே இருந்தேன், அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஒரு கிளிப்ஸ் ஆச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஷீ இஸ் பிஸி வித் மார்னிங் முகூர்த்தம் இருந்ததால் அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. கொஞ்சம் அந்த அட்மாஸ்ஃபியர் எப்படி இருக்குன்ட்டு அது கொஞ்சம் வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ பேக் சைட்லேருந்து இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அவங்க அந்த ஹேர் ஸ்டைலோட அந்த ஃப்ளார் டெக்கோர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்க பண்ணும்போதே சொல்லிட்டு இருந்தாங்க இது கொஞ்சம் எனக்கு ஹெவியாக இருக்குமோ, பட் இட் லுக்ஸ் வெரி ப்ரிட்டி, பட் ஷீ மே ஃபீல் லைக் அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் என்னால் ஃபுல்லாக அவங்கள கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்டில் அகெயின் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஒரு லைட்டான பிரேக்ஃபாஸ்ட், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன், சாலட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அது லைட்டாக எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் கைஸ், இதோட இந்த ஒர்க் இந்த முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிடைக்கிறேன். எனிஹவ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தா தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட்